நீதிமான் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் ஆளக்கூடிய ஒரு சரராசி இந்த மகர ராசி அப்படின்னு சொல்லலாம். கால புருஷர்களுடைய அங்க அமைப்பில் 2 முழங்கால்களையும் குறிக்கக்கூடிய ஒரு 4வது சரராசி இந்த மகர ராசி. இந்த ராசியில் உத்திராடம் 2, 3, 4 பாதம், திருவோணம் 1, 2, 3, 4 பாதம், அவிட்டம் 1, 2 பாதங்கள்லாம் இந்த மகர ராசியில் அடங்கும். இந்த ராசிக்காரங்களுக்கு இந்த மாசி மாதம் எப்படி இருக்குது, மாசி மாதத்தில் என்னென்ன மாற்றத்தை அவங்க சந்திக்க போகிறாங்க, என்னென்ன விஷயம்லாம் அவங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது, என்னென்ன விஷயம்லாம் அவங்களுக்கு பாதகமாக இருக்க போது, எந்த ஒரு விஷயத்தில் அவங்க கவனமாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மகர ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, உங்களுடைய உறவுகள் வகையில் அல்லது நண்பர்கள் வகையில் யாராவது மகர ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மகர ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா கூட டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் இவர்கிட்ட கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த மகர ராசி அன்பர்களை பொறுத்தவரையிலும் இந்த மாசி மாதம் அப்படிங்கிறது உங்களுடைய ராசிக்கு 2வது வீட்டில் சூரியன் பயணிக்கக்கூடிய காலகட்டம். சூரியன் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார். பரம்பரை சொத்துல இருந்த பிரச்சனைகள், வெள்ளங்கங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் சரியாகும். பழைய முதலீட்டில் கூட நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாசி மாதம் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். என்னம்மா நான் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கேன், ஆனால் எனக்கு போதுமான ஆதாயம் கிடைக்கல அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய உழைப்புக்கேற்ற நல்ல ஒரு அங்கீகாரம், நல்ல ஒரு பாராட்டு, நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக இந்த மாசி மாதம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். பொதுவாகவே மகர ராசி என்பவர்கள் உழைச்சிங்க அப்படின்னா அதற்கு ஏற்ற வருமானம் கிடைக்கிறதுல நிறைய கஷ்டங்கள் வரும், நிறைய தடைகள் வரும். ஆனால் இந்த காலகட்டத்தில் எந்த தடையும் வராது. உங்களுடைய உழைப்புக்கு நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான காலகட்டம் இந்த மாசி மாதம். கிரக அமைப்புகளும் அப்படிதான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நிதி நிலைமை ரொம்ப நல்லா இருக்குது. நிறைய பணம் சேமிக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையும். ஒரு சிலர்லாம் புதுசாக சொத்து வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. குடும்பத்தோடு நல்ல ஒரு ஒற்றுமை இந்த காலகட்டத்தில் இருக்கும். பிரிந்த உறவுகள்லாம் ஒன்று சேரக்கூடிய அமைப்பு இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இந்த மாசி மாதத்தில் ஏற்படும். கோவில் திருவிழா அல்லது கலை நிகழ்ச்சி இந்த மாதிரி ஏதாவது ஒரு கேளிக்கை நிகழ்ச்சியில் இந்த காலகட்டத்தில் கலந்துக்குவீங்க. அது உங்களுக்கு மன மகிழ்ச்சியாக இருக்கும். குடும்ப உறவுகளோடு சேர்ந்து இந்த மாதிரி நிகழ்வுகளெல்லாம் சந்திக்கும் போது உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக இந்த மாசி மாதம் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சியும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக தான் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். மகர ராசிக்கு 2ஆம் இடத்துல சூரியன் வந்து அமரும்போது, குருவும் 6ஆம் வீட்டில் சஞ்சரிக்கும் போது இந்த காலகட்டம் அப்படிங்கிறது நம்மளுடைய மகர ராசி என்பவர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். எதையுமே வாக்கு வன்மையால் ஜெயிக்கக்கூடிய உங்களுக்கு சூரியன் 2ஆம் இடத்துல இருக்கும்போது பேச்சில் கொஞ்சம் டக்கு டக்குன்னு தடிமனான வார்த்தைகளை இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பேசிடுவீங்க. பொதுவாகவே ரொம்ப அமைதியானவங்க தான், ரொம்ப நிதானமானவங்க தான். ஆனால் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா அவசரப்பட்டு தடிமனான வார்த்தைகளை டக்குன்னு பேசிடுவீங்க. அவங்க ஒன்று சொல்லுவாங்க, நீங்கள் ஒன்று தவறுதலாக புரியக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் ஏற்படாது. பொதுவாக இந்த காலகட்டத்தில் நிதானமாக இருக்கணும், அவசரம் காட்டக்கூடாது. இதுதான் சொல்ல வராங்க அப்படிங்கிறது மாதிரி உணர்ச்சி வசப்பட்டு நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க. அது ஒரு சில இடத்துல தவறுதலாக உங்களுக்கு உங்கள் மேலேயே கூட ஒரு சில இடத்துல தவறான ஒரு கெட்ட பேர் வரத்துக்கான சூழ்நிலை இருக்குது. அதனால் ரொம்ப பொறுமையாகவும் நிதானமாகவும் இந்த காலகட்டத்தில் இருந்தீங்க அப்படின்னா பொருளாதாரத்தில் நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். குடும்ப உறுப்பினர்கள் உங்ககிட்ட பேசும்போது கொஞ்சம் நிதானமாக பேசுங்க, அவசரம் காட்ட வேண்டாம். நிதி நிலைமை இந்த மாசி மாதத்தில் நம்மளுடைய மகர ராசி என்பவர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எப்பவுமே தேவைக்காக அடுத்தவங்களை நோக்கி தான் பயணிப்பீங்க. ஆனால் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையில் உங்களுடைய தேவைக்கு அதிகமாக ஓரளவுக்கு சேமிக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். வருமானத்துக்கு இந்த மாசி மாதத்தில் எந்த ஒரு குறைவும் இருக்காது அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலருக்கு திடீர்னு மருத்துவ செலவுகள் ஒரு சிலருக்கு வரலாம். கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது அப்படின்னே சொல்லலாம். கடந்த காலத்தில் இருந்த அந்த கடன் பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். அந்த சமாளிக்கிற அளவுக்கு இந்த காலகட்டத்தில் குருவோடைய பார்வை இருக்கிறதுனால எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஒரு திறனுள்ள ஒரு நபராக இந்த காலகட்டத்தில் இந்த மகர ராசி என்பவர்கள் வர போகிறீங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா வெற்றிக்கு உரிய இடம் 6ஆம் இடம். அந்த இடத்துல குரு பகவான் இப்போ இருக்கிறதுனால இந்த எதிரிகள் கூட உங்ககிட்ட பணிஞ்சு போவாங்க. அந்த அளவுக்கு கிரக அமைப்புகள் நம்மளுடைய மகர ராசி என்பவர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். வராதுன்னு நினச்ச ஒரு பணம் கூட இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வரும். அது உங்களுக்கு ஓரளவுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பழைய கடனெல்லாம் அடைச்சிட்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை நம்மளுடைய மகர ராசி என்பவர்கள் இந்த காலகட்டத்தில் வாழ போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம்.
வாழ்க்கை ரொம்ப சிறப்பாகவும் ரொம்ப மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய மகர ராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் நிதானமும் பொறுமையும் இருந்தது அப்படின்னா நீங்கள் எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும். ஏன்னா சூரிய பகவான் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால நிதானம் இல்லாமல் டக்கு டக்குன்னு வார்த்தைகளை விட்டுருவீங்க. அது ஒரு சில இடத்துல பிரச்சனையாக முடியும். அதனால் ஞாயிற்றுக்கிழமையில் காலையில் எந்திரிச்சு அந்த சூரிய பகவானை வழிபடுங்க. உங்களால் முடிந்தது அப்படின்னா சூரியனுக்குரிய மந்திரங்களை ஜபிக்கிறது ரொம்ப நல்லது. சூரிய பகவானை போற்றி அல்லது ஆதித்யாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை பாராயணம் செஞ்சுட்டு வாங்க. நீங்கள் எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும். சூரியனை நோக்கி நீங்கள் சிறப்பு வழிபாடுகள் செய்கிறதும் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய ராசி அதிபதி சனி பகவான் என்பதனால சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் சாற்றி வழிபடுங்க. உங்களால் முடிந்தது அப்படின்னா ஒரு நெய் தீபம் போட்டு வழிபடுங்க. உங்களுடைய மனோதைரியம் அதிகரிக்கும். பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை வாங்கி கொடுங்க அல்லது வெல்லம் கலந்த ஒரு வெண்பொங்கல் உங்களுடைய குலதெய்வத்துக்கு வச்சுட்டு வாங்க. நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். நம்பிக்கையோடு நீங்கள் இதெல்லாம் செஞ்சு பாருங்கள் இந்த மகர ராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த மகர ராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாசி மாதம் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். மகர ராசியில் உத்திராடம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு இந்த மாசி மாதம் ஒரு சிறப்பான மாதமாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த குறிக்கோளை இந்த காலகட்டத்தில் நீங்கள் லட்சியமாக கொண்டு அதற்கேற்ப இந்த காலகட்டத்தில் செயல்படுவீங்க. அது உங்களுக்கு வெற்றியாக அமையும். ஆனால் கொஞ்சம் அவசரம் காட்டுவீங்க. பொறுமை இல்லாமல் நிதானம் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் செயல்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் இந்த உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். ராசிக்கு அதிர்ஷ்டமான யோகம்லாம் இருக்குது. ஆனால் சூரியன் 2வது இடத்துல குடும்ப வாக்குஸ்தானத்தில் அமையறதுனால குடும்ப உறவுகளால் ஒரு சில பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் வரும். தவறான புரிதல்கள்லாம் ஒரு சிலருக்கு ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. வேலையில் ஓரளவுக்கு வெற்றி, நல்ல ஒரு நிதி ஆதாயம் கிடைக்கக்கூடிய யோகம்லாம் இருக்குது. ஆனால் குடும்பம் அப்படின்னு வரும்போது கொஞ்சம் நிம்மதி குறையிற மாதிரி ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் இந்த உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கிறதுல அல்லது குடும்ப உறவுகிட்ட பேசும்போது கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க. அவசரப்பட்டு தடிமனான வார்த்தைகளை யாருக்கிட்டையும் பயன்படுத்த வேண்டாம். ஏன்னா ஜீவஸ்தானாதிபதி சுக்கிரன் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார். பணவரவு ரொம்ப சிறப்பாக இருக்குது. தொழிலில் வழக்கமான வேலைகளை மட்டும் செய்யுங்க. நல்ல ஒரு வருமானத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிப்ரவரியில் இல்லை, மார்ச் 2ஆம் தேதி தான் உங்களுக்கு சந்திராஷ்டமம். அன்றைய தினம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அப்படின்னே சொல்லலாம். திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாசி மாதம் எப்படி இருக்குது அப்படின்னா கொஞ்சம் கவனமாக செயல்படக்கூடிய ஒரு மாதமாக தான் அமைந்திருக்கு. ஏன்னா அஷ்டமஸ்தானத்தில் கேது சஞ்சரிக்கிறதுனால, தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால, அவரோடு சேர்ந்து ராகு சூரியன் போன்ற முக்கிய கிரகங்களுடைய கூட்டு சேர்க்கை இருக்கிறதுனால எது செஞ்சிங்கனாலும் அதில் ஒரு தடை, ஒரு உறவால் ஒரு பிரச்சனை வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. நீங்கள் நினைத்தது ஒன்று நடக்கிறது ஒன்றா தான் இருக்கும். அதனால் இந்த காலகட்டத்தை யாரை நம்பியும் எந்த ஒரு செயலையும் இறங்க வேண்டாம். உங்களை நம்புங்க. மற்றபடி அடுத்தவங்க இதை சொல்கிறாங்கன்னு நீங்கள் அதற்கேற்ப செயல்பட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள் வரதுக்கான சூழ்நிலை இருக்குது. உங்களுடைய தசாபுத்தி எப்படி இருக்குது அப்படிங்கிறத அருகில் யாராவது ஜோதிடர் இருந்தாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட கேட்டு தெளிவுபடுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு நல்ல காரியமோ அல்லது ஒரு தொழிலோ ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா தெளிவுபடுத்திட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதற்கேற்ப செயல்படுறது ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் ஒரு சிலருக்கு சின்ன சின்ன இடைஞ்சல்கள் வரதுக்கான சூழ்நிலை இருக்குது. கவனமாக செயல்படுறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். அவிட்டம் 1, 2 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு இந்த மாசி மாதம் ஒரு வெற்றி நிறைந்த மாதமாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். மழையளவு கஷ்டம் இருந்தாலும் கூட உங்களுடைய முயற்சி அப்படிங்கிற ஒன்றை போட்டிங்க அப்படின்னா அந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாகி திட்டமிட்ட விஷயங்கள் டக்கு டக்குன்னு நடக்கும். நல்ல ஒரு யோகமான மாதமாக இந்த மாசி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ராசிக்கு லாபாதிபதியான சுகாதிபதியுமான செவ்வாய் பிப்ரவரி 21 வரை ராசிக்குள்ளே இருக்கிறதுனால தனவாக்கு குடும்பஸ்தானத்திலையும் சஞ்சரிக்கிறதுனால வேகமாக ஒவ்வொரு விஷயத்திலையும் செயல்படுவீங்க, திட்டமிடுவீங்க, உடனே செயல்படுத்த ஆரம்பிச்சிடுவீங்க. நல்ல லாபத்தை எதிர்பார்க்கலாம். ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் ஆரோக்கிய சம்பந்தமான பிரச்சனை, உஷ்ணம் சம்பந்தமான பிரச்சனை எல்லாம் வரதுக்கான சூழ்நிலை இருக்குது. மறைமுகமாக ஒரு சில தொல்லைகள் இந்த காலகட்டத்தில் வரும். கவனமாக செயல்பட்டீங்க அப்படின்னா பெரிய பாதிப்போ இடர்பாடோ எதுவும் ஏற்படாது அப்படின்னே சொல்லலாம். எந்த நிலை வந்தாலுமே அதை சமாளிக்கக்கூடிய ஒரு தைரியமுள்ள ஒரு நபராக, ஒரு திறனுள்ள ஒரு நபராக இந்த காலகட்டத்தில் நீங்கள் வளருவீங்க. நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த மாதத்தில் இந்த மகர ராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக இந்த அவிட்ட நட்சத்திரக்காரங்க எதையுமே சாதிக்கக்கூடிய ஒரு வல்லமை பெற்ற ஒரு நபராக இந்த காலகட்டத்தில் செயல்படக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். என்ன ஒன்று அவசரம் காட்ட வேண்டாம், பொறுமையாக இருங்க. மற்றபடி எடுக்கிற காரியங்கள் ஓரளவுக்கு வெற்றியாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும், மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க
உங்களுடைய ராசி அதிபதி சனி பகவான் என்பதனால சனிக்கிழமையில் அந்த சனி பகவானுக்கு உரிய மந்திரங்களை சொல்கிறது, அதே மாதிரி தினமுமே காலையில் எழுந்திரிச்சு அந்த சூரிய பகவானை வணங்கிட்டு அடுத்த வேலைகளை ஆரம்பிக்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஒரு யோக பலனை பெற்றுத்தரும். நம்பிக்கையோட இதெல்லாம் செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மகர ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது மகர ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி. தேங்க்யூ.